ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெகன் கார்த்திக் பேசுறேன். லாஸ்ட் வீக் நான் ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று அமைச்சிருந்தேன். அந்த ப்ரெசன்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஐடென்டிட்டி அப்படின்னு போட்டிருப்பேன். அது வந்து ஒரு ரஃப் மைண்ட் மேப் மாதிரி இருக்கும். இது வந்து ஃபுல்லி ஃபினிஷ்டு பிபிடி மாதிரி நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்கான டைம் இது. ஸோ நம்ம இருக்கிற எல்லா என்டர்பிரினர்ஸ், பிஸ்னஸ் ஓனர்ஸு, ஸோ ஸ்டார்ட் அப்பில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் ஒரு மொபைல் நம்பர், மெயில் ஐடி, பிஸ்னஸ் கார்டு கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஸோ இது வச்சுக்கிட்டு அவங்க டிஜிட்டல் பிஸ்னஸ்க்கு உள்ள பெனிட்ரேட் ஆகிறதுக்கான விஷயங்களை வந்து அவங்க முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ பேசிக்கலாக வந்து அவங்க முயற்சி பண்ணும்போது ப்ரெசன்டேஷன், மீடியம், டிஜிட்டல் ஐடென்டிட்டி, ஸோ இந்த 3 டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்குள்ளே தான் வருவாங்க. இந்த எல்லா ஓனர்ஸ்க்கும், என்டர்பிரினர்ஸ்க்கும், ஸ்டார்ட் அப்ஸ்க்கும் உள்ள டார்கெட்டை வந்து டிஜிட்டல் ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணணும். நம்ம செக்மெண்ட் ஆஃப் திங்ஸில் வந்து டிஜிட்டல் ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணணும். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டிஜிட்டல் ஐடென்டிட்டினா என்ன அப்படின்றது தெரியறதுக்கு முன்னாடியே மீடியம் ஆஃப் டிஜிட்டலில் போயிட்டு ப்ரெசன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மீடியம்னா என்ன, ப்ரெசன்டேஷன்னா என்னன்றது நான் சொல்கிறேன் பாருங்க. ஸோ இப்போ இது ஒரு மீடியம் ஒன்று எடுத்துப்போம். இந்த மீடியமில் கூகுள் பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா, கூகுள் பிஸ்னஸ் போய் என்ன பண்ணுவீங்க? கிரியேட் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் உங்கள் பிஸ்னஸை லிஸ்ட் பண்ணுவீங்க, லொக்கேஷனு, அப்புறம் வந்து பிரான்ச்சஸ் எல்லாமே நீ லிஸ்ட் பண்ணுறது ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ப்ராடக்ட், சர்வீஸ், ஆஃபர் டீட்டெயில்ஸு, கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் இருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தவங்களுக்கு அனுப்பணும்னா இந்த கூகுள் பிஸ்னஸ் லிங்கையே அவங்களுக்கு அனுப்புவீங்க நெட்வொர்க்கிங்காக, ஆக்டிவிட்டீஸ்க்காக. ஸோ இதை கூகுள் பிஸ்னஸில் பண்ணிட்டீங்களா? அதே விஷயத்த திருப்பி எதில் பண்ணுவீங்க? ஃபேஸ்புக்கில் பண்ணுவீங்க, கிரியேட்டிங் ப்ரொஃபைல் அப்படின்ட்டு. இன்ஸ்டாகிராமில் பண்ணுவீங்க, கிரியேட்டிங் ப்ரொஃபைல். இப்போ கூகுள், ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமும் கொஞ்சம் மர்ஜ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா அதோட என்வரான்மெண்ட், எக்கோ ஸ்ட்ரக்சர், என்வரான்மெண்ட் ஆஃப் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு அர்த்தங்கள் புரியும். ஸோ அது என்ன எக்கோ ஸ்ட்ரக்சர், என்வரான்மெண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு டாட்டா ஒரு கார் எடுத்துக்கோங்க, டொயோட்டா ஒரு கார் எடுத்துக்கோங்க. இதில் காமனாக இருக்கிற சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து டெக்னாலஜி ஓரியன்டாக வந்து டாட்டா ஃபில்ஃபில் பண்ணியிருப்பாங்க. சில டெக்னாலஜிக்கல் ஓரியன்ட் டொயோட்டா மிஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த பிராண்ட் வேல்யூ பொறுத்து ஒவ்வொன்றும் மாறும். கரெக்டுங்களா? அதே மாதிரி இதில் இருக்கிற ஸ்பெக்கை பேஸ் பண்ணி நம்ம பிராண்ட் வேல்யூ எதெல்லாம் பண்ண முடியுமோ இதுக்கான ஆட்ரிபியூட்ஸ்க்காக இது யூஸ் பண்ணிப்போம். ஸோ சோஷியல் மீடியா அப்படின்ற பெஸ்ட்டு விஷயன்றது இது எல்லாமே பெஸ்ட்டு தான். பட் இது எந்த அளவுக்கு நம்ம சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணுறோம், க்ரௌட் எத்தனை பேர் வராங்க அப்படின்றது விஷயத்த நம்ம பார்க்கணும். இந்த சோஷியல் மீடியாவில் நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம் இல்லையா, இதுக்கு பேர் தான் வந்து டிஜிட்டல் கேம்பெயின். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் டிஃப்ரெண்ட். அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கிற ஒரு கான்செப்ட் என்னன்றதை நான் டிஜிட்டல் ஐடென்டிட்டி வரும்போது நான் சொல்கிறேன். ஸோ சோஷியல் மீடியாலையும் ப்ரெசென்ட் பண்ணியாச்சு, சேம் இந்த ப்ரெசன்டேஷன் வேலையை தான் இது எல்லாத்துலேயும் பண்ணுவீங்க. அது இல்லாமல் இ-காமர்ஸ், அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் இது போடுவீங்க. ஏன்னா நம்மளுக்கு எந்த விதமான பிஸ்னஸ் வந்தாலும், எந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் வந்தாலும் ஆஸ் அன் என்டர்பிரினராக நம்ம கன்சியூமரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்ட்டு நம்ம எப்பவுமே வந்து ஃபுல் லோடடாக இருப்போம். ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம போடும்போது அந்த என்கொயரிஸ்க்காக தான் நம்ம இதெல்லாம் பண்ணுவோம். ஏன் ஈவன் ஜஸ்ட் ஸ்டைல், கிளாசிஃபைட்ஸ், இது இந்த மீடியம் எல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த மீடியம் ஆஃப் ப்ரெசன்டேஷன்ஸில் நம்ம எங்கெல்லாம் கொடுக்குறோன்ற புரிஞ்சுக்கணும். இப்போ சில பிஸ்னஸ் வந்து ஃபுட் டெலிவரியாக இருக்கட்டும், இல்லை ப்ரொவிஷன்ஸ்டாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து குயிக் காமர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே இந்த குயிக் காமர்ஸ் இல்லாமல் இப்போ ட்ராப் ஷிப்பிங் இன்னொரு மெத்தடாலஜியாக இருக்குது. வாட்ஸ்அப்பில் நல்ல நெட்வொர்க்கிங் உள்ள பீப்புள்ஸ் வந்து குரூப்பை கிரியேட் பண்ணி அது உள்ள ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணிக்கிற மாதிரிலாம் கொண்டு போகிறாங்க. அது ட்ராப் ஷிப்பிங்கில் வந்து அவங்களே வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸில் கேட்டலாகை வச்சுக்கிட்டு, இல்லைனா ஒரு வெப்சைட் தனியாக வச்சுக்கிட்டு அதில் மற்றவங்க ப்ராடக்ட்ஸையும் அவங்க ப்ராடக்ட்ஸையும் கம்பைன் பண்ணி போட்டுட்டு அதுக்கான டெலிவரிஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்களே, அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ட்ராப் ஷிப்பிங் மெத்தடில் வரும். இது இல்லாமல் இண்டிவிஜுவலாகவே நம்ம வந்து எனக்கு தனியாக ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ப்ரொவைட் பண்ணுறது டிஜிட்டல் காமர்ஸ் சொல்யூஷன்ஸ்க்கு வந்து கொடுக்குற கம்பெனிஸ் ஓடோ, ஷாப்பிஃபை, ஜோஹோ, அப்புறம் இன்ஸ்டா மோஜோ, அது இல்லாமல் டிஜிட்டல் ஸ்டோர், டிஜிட்டல் ஷோரூம், டாட் பே, இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. ஏன் ஸ்விக்கி மினிஸ் கூட இப்போ வந்துட்டு இருக்கு. ஸோ இவங்க எல்லாரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து மீடியம் ஆஃப் சார்ஜஸ் வந்து சாஸ் ஓரியன்டாக இருக்கலாம், சாஃப்ட்வேர் அசிஸ்டட் ப்ராடக்ட் மாதிரி கொடுக்கலாம், அக்ரிகேட்டர் மாடியூலில் இருக்கலாம், ஒன்லி இடைத்தரகராக இருந்து ப்ராடக்ட்டை சேல் பண்ணி கொடுக்கலாம், இல்லைனா பர்சன்டேஜ் மாடியூல், ஒரு பொருளை நீங்கள் சேல் பண்ணுங்கள், எங்கள் கம்ப்ளீட் பிளாட்ஃபார்ம் ஃப்ரீ, அதுக்கு பர்சன்டேஜ் நீங்கள் கொடுத்துருங்க, டெலிவரி இதெல்லாம் வந்து பர்சன்டேஜ் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இது எல்லாமே பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாத்துலேயும் நீங்கள் ஸ்கோரிங் பண்ணணும். ஒரு 10 பேர் காமிச்சா 10ல் 100 பேருக்கு வந்து நெட்வொர்க்கிங் பண்ணணும். எப்படி நம்ம ஒரு பிஸ்னஸ் கார்டை பிரிண்ட் பண்ணுறோமோ, அந்த பிஸ்னஸ் கார்டை பிரிண்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து நோயிங் கான்டாக்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம கொடுக்குறோமோ, பார்க்க வரவங்க எல்லாருக்கும் கொடுக்குறோமோ, அதே மாதிரி அந்த மீடியம் மெட்டீரியல்ஸில் எல்லாத்துலேயும் வந்து நம்மளோட வெப்சைட்டு, நம்மளோட ப்ரெசன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கொடுக்கும்போது
நீட் இருக்கிறவங்க கண்டிப்பா அது மூலியமா காண்டாக்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த எல்லாத்துலயும் நம்ம இது எல்லாத்துலயும் ஒரே விஷயத்த நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஒரே விஷயத்த நம்ம டிஜிட்டல் ஐடென்டிட்டியில வந்து எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஜிட்டல் ஐடென்டிட்டி வந்து கொஞ்சம் பெக்யூலியரான விஷயம். ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கணும். பட் அந்த நம்மளுக்குன்னு ஒரு வெப்சைட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன், அது நேம் அவைலபிலிட்டியா இருக்கணும். டெவலப்மெண்ட், அது வெப்ல பண்ண போறோமா ஆப்ல பண்ண போறோமா, என்னதான் நீங்க ஆப்ல நீங்க ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வந்தாலும் வெப் ஓரியன்டேஷன் இருக்கணும். ஏன்னா வெப் இருந்தால் தான் நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே பண்ண முடியும். ஆப்புக்கு டைரக்டா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. பட் ஆப் பேஸ் பண்ணி நீங்க டிஜிட்டல் கேம்பெயின்ஸ் ரன் பண்ண முடியும். ஸோ இதுல இருக்கிற நெகட்டிவ் பாசிட்டிவ் இதுதான். இது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. வேற நான் எனக்கு தெரிஞ்சதுனால எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது அதில் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் டேரக்டா எனக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. 9790867456. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதை ஹோஸ்டிங் பண்ணுவாங்க. அப்புறம் பேமெண்ட் இன்டெகிரேஷன், டெலிவரி இன்டெகிரேஷன்ஸ் கனெக்ட் பண்ணுவாங்க. இது எல்லாருக்குமே தேவைப்படாது. என்கொயரிஸ் பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ற அந்த மாதிரியான கம்பெனிஸ், இல்ல ஜஸ்ட் நான் என்னோட கம்பெனிஸோட டீடைல்ஸ் மட்டும் காட்டுறவங்களுக்கு இது தேவைப்படாது. ஸோ 5 பேஜஸ் அந்த மாதிரி கண்டென்ட் மட்டும் வச்சுப்பாங்க. அப்புறம் SSL சர்டிஃபிகேட் இருந்தால் தான் அந்த வெப்சைட்டை வந்து கரெக்டான வெப்சைட்டா, அது கரெக்டாக இருக்கா இல்லைன்றத வந்து சர்டிஃபிகேஷன் பேஸ் பண்ணி பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் தான் SEO, SEM. ஸோ இது எல்லாமே நம்ம பண்ணக்கூடிய மீடியம்ஸ். ஸோ இப்போ வந்து நீங்க இந்த எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருந்தாலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி ஆகணும், டிஜிட்டல் கேம்பெயின் பண்ணி ஆகணும். இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஃப்ளூயன்சர் கிட்ட நம்ம ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கு அந்த மாதிரி ஓரியன்டேஷன்ஸ், அப்புறம் ஹேண்ட்மேட் சோப்ஸ், ஒரு சில கேட்டகரிஸ் இருக்கு, கார்மெண்ட்ஸ், அப்புறம் வந்து பொட்டிக்ஸ், இந்த மாதிரியான பிசினஸ்க்குலாம் வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் சூட் ஆகும். சில பிசினஸ்க்கு வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் வந்து ப்ரொமோட் பண்ற வர வரைக்கும் தான் இருக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த இன்ஃப்ளூயன்சர் ஃப்ரண்ட் கண்டென்ட் போடுவோமா, மிடில் கண்டென்ட் போடுவோம், லாஸ்ட் எண்ட்ல கண்டென்ட் போடுவோமா, இல்ல ஒரே வீடியோல 4 ப்ரொமோஷன்ஸ் கூட பண்ணலாம். அந்த பர்டிகுலர் வீடியோக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாருன்னா, உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து இவ்வளோ லைக்ஸ், இவ்வளோ ஷேர்ஸ், இவ்வளோ வியூஸ் போற மாதிரி இருக்கு, நாங்க 2 லட்சம் ஃபாலோவர்ஸ் எங்களுக்கு இருக்காங்க. ஸோ இதனால சொல்லி அந்த வீடியோ பர்டிகுலரா வந்து ப்ரொமோட் ஆகும்னு சொல்ற மாதிரி சொல்லும் போது நீங்க ஒரு 20,000 30,000 வைபிள், 20,000 30,000 வந்து நம்ம கொடுக்கறதுனால 2 லட்சம் பேர்ல ஒரு 20,000 பேர் பார்த்து ஒரு 5,000 பேர் நம்மளுக்கு கால் பண்ணி அதுல ஒரு 10ல இருந்து 40 பிசினஸ் வந்தாலும் நம்மளுக்கு 1 மந்த்ல பெரிய பெனிஃபிட் தான். ஸோ அந்த ஓரியன்டேஷனால நம்ம செலவு பண்றோம். வேற இங்க ஒரு விஷயம் நல்லா பார்க்கணும். அவங்க பிளாட்ஃபார்ம் அவங்களதுல இதெல்லாம் பண்ணும் போது அதுல இருந்து நம்மளுக்கு வந்து லூப் பண்றதுக்கான விஷயங்கள் வந்து அவங்களும் சொல்லுவாங்க. வேற ஒரு சில நேரத்துல பார்த்தோன்னா நான் அந்த வீடியோ பாக்குறேன் அப்படின்னா ஜென்ரிக் ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா நம்பர்ஸ் நோட் பண்ணுவாங்க. வேற இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல போய் பார்ப்பாங்க. இது எல்லாமே நடந்தால், பட் இதை பேஸ் பண்ணி மட்டுமே நம்மள வந்து கேம்பெயின்ஸ்ல இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்ல நம்ம போவோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 60-40 ரேஷியோல தான் இருக்கும். ஸோ இது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பட் நம்ம கண்டிப்பா அது பண்ணி ஆகணும். ஏன்னா எந்த மூலியமா வேணாலும் நம்ம பிசினஸ் வந்தாலும் லீடு வந்தாலும் நம்ம பண்ணணும். வேற இந்த எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் எல்லா மீடியம்லயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லீடு தான் வரும். இந்த லீடை எவாலுவேட் பண்றதுக்கான சிஸ்டம் வேற. ஆனா இந்த லீடை வந்து நம்ம எப்படி அக்வசிஷன் பண்ணலாம், லீடு கிடைக்கிறதுக்கு மட்டும் எப்படி அக்வசிஷன், ஒன்னு ஆர்கானிக் மெத்தட், இன்னொன்னு இன்ஆர்கானிக். இதனா ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் கேட்டீங்கன்னா, ஆர்கானிக்னா நம்ம வந்து பேமெண்ட் இல்லாம நம்ம சில ஆக்டிவிட்டிஸ் பண்ணி கொண்டு வர்றது, இன்ஆர்கானிக்னா பேமெண்ட் பண்ணி கொண்டு வர்றது. பேமெண்ட் வந்து எப்படின்னு சொல்ல வந்தோம்னா, இப்போ இன்ஆர்கானிக் பெஸ்ட் ஐடியா வந்து சூட் ஆகிறது வந்து டிஜிட்டல் கேம்பெயின். ஆர்கானிக்கு வந்து எஸ்சிஓலயே பெய்டு கேம்பெயின்ஸ்லாம் இருக்கு. கூகுள் ரன் பண்றது, டிராஃபிக் கொண்டு வர்றது, மற்ற வெப்சைட்ஸ்ல பேக்லிங்க்ஸ்ல போடுறது, இதெல்லாம் எஸ்இஓ ஓரியன்ட் ஆஃப் திங்ஸ், பேஜ் பர் கிளிக்ல வந்து பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நான் டீட்டெயிலாக இன்னொரு நேரத்தில் செஷன்ல பேசுறேன். இதுக்கப்புறம் எதுக்கு இதெல்லாம் நம்ம பண்றோம் அப்படின்னா, நம்மள பார்க்குற கஸ்டமருக்கு வந்து நம்ம மேல ட்ரஸ்ட் வரணும். இவர்கிட்ட நம்ம ஆர்டர் கேட்டா நம்ம கரெக்டா டெலிவரி பண்ணுவாங்களா, இவங்க கிட்ட நம்ம பண்ணா திருப்பி ரிட்டர்ன் ஆஃப் குட்ஸ் பண்ணுவாங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஹேண்டில் பண்றதுக்கு நம்மளே டைரக்டா ட்ரஸ்ட் ஒர்த்தியா இருந்தா நம்ம கிட்ட டிஜிட்டல் ஐடென்டிட்டி கண்டிப்பா உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு முடியாம சில நேரத்துல வந்து ஹை டாஸ்கிங்கா இருக்கு அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸை நம்ம சூஸ் பண்றது பெஸ்ட் வே. வேற இந்த மாதிரி தனியா நம்ம ஒன்று வச்சு நம்ம பண்ணும் போது நம்மளுக்கு ஐடென்டிட்டி கண்டிப்பா கிரியேட் ஆகும். ஸோ அதுக்கு தான் டோபிகோ வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுது. ஸோ இதுல இருக்கவங்க காம்படிட்டர்ஸும் இருக்காங்க, மாடல்ஸ்லயும் இருக்காங்க. இதுல இருக்க எல்லா டிஜிட்டல் காமர்ஸ் சொல்யூஷன்ஸ்ல இருக்கிற காம்படிட்டர்ஸோட பிரைசிங்கு பிளஸ் அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து கம்பேர் பண்ணுங்க டோபிகோ கூட. ஸோ அப்படி கம்பேர் பண்ணும் போது தான் உங்களுக்கு ரியாலிட்டி புரியும். ஸோ இது எல்லாமே ஆப்ஷன்ஸ் தான்.
வேறஸ் நெட்வொர்க்கிங் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி இடத்துல நம்ம பதிவு பண்ணும் போது தான் நம்மளுக்கு பிஸ்னஸோட ஸ்ட்ராங் நெட்வொர்க்கிங் கிரியேட் ஆகும். ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு என்னன்னா இந்த எல்லா மீடியம்லேயும் தான் நம்மளுக்கு லீட் ஜென்ரேட்டிங் ஆகும். பட் லீடை வேல்யூவேட் பண்ணி திருப்பி அக்வசிஷன் பண்ணுறதுக்கு ஐவிஆர்எஸ் சிஸ்டமு, சேட்பாட்டு இல்லைனா வந்து டெலிகாலர்ஸை வச்சு தான் நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி நம்ம கருத்துக்களை அவங்க கருத்துக்களை வேல்யூவேட் பண்ணி நம்ம வந்து அவங்களை கஸ்டமராக ஐடென்டிஃபை பண்ணி நம்மளோட பிஸ்னஸை க்ரோ பண்ண முடியும். ஸோ டோபிக்கும் இதுக்கான ஃபுல் செட்டப் வந்து கொடுக்குது. ஸோ வெப்சைட் அண்ட் அட்மின் டேஷ்போர்ட், எஸ்சிஓ, பிஸ்னஸ் லோகோ அண்ட் பிஸ்னஸ்க்கான குறிப்பிட்ட ஒரு 5 to 6 போஸ்டர்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ஆன்போர்டிங் சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணித்தரோம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என் பேர் ஜெகன் கார்த்திக். ஸோ இந்த ப்ராடக்டோட சிபிஓ அண்ட் கோஃபவுண்டர். 9790867456 இது என்னோட நம்பர். தேங்க்யூ.